ஷீலு கிச்சன் வெள்ளைப்பூடி சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூண்டு சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு 10 மிளகா வத்தலும் உப்பையும் போட்டு நான் வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். அதுக்கு ஒரு தக்காளி பழம் பெரிய பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து நான் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். பூண்டு சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் பிடிக்கும் இந்த சட்னிக்கெல்லாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுருவோம். கடுகு பொரியட்டும். இதுக்கு உளுந்தம்பருப்பு போடக்கூடாது. பச்சையாக அரைச்சதுனால பூண்டெல்லாம் உளுந்து போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும். கருவேப்பிலை போட்டுருவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயத்தூளை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போடுங்க, வாசமாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஷீலு கிச்சன்லேருந்து வெள்ளைப்பூடி சட்னி அரைச்சி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி அரைச்சி பாருங்கள். இட்லி தோசைக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.